ரோகிணியும் மனோஜும் வீடெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு ஹாலில் வச்சு பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, வீடு ரொம்பவே நல்லா இருக்குது, 3 கோடி ரூபான்னு சொன்னால் நம்பவே முடியாது, அந்தளவுக்கு பெருசாகவும் சூப்பராகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னடா உங்கள்கிட்ட பணம் தான் வாங்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இல்லை அதுக்காக தான் நாங்கள் மட்டுமா போய் இருக்க போகிறோம், எல்லாரும் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ நாங்களே என்னடா பண்ண முடியும், எங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீயே அப்படியே பணம் வச்சிருந்தீங்கன்னா நீயே மேலே ரூம் எடுக்கிறக்கு 5 லட்ச ரூபா எல்லாமே என்ன ஒன்று ரூம் எடுக்காமல் இருக்க, உங்கள்கிட்ட யாரா பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா நீ அதான சொல்ல வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாக இருமுத்தோ, அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கேட்குறாங்க, என்ன வீடு ரொம்ப நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பமா நாம் இப்போ இருக்கிற வீடு மாதிரி ஒரு 3-4 மடங்கு சேருமா, அவ்வளோ பெருசுமா, அதான் வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளத்துலேருந்து எல்லாமே இருக்குது, நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் நாளைக்கு போய் நானும் வரேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, பீச் ஹவுஸ்னால் அப்படி தான் இருக்கும், உள்ள ஸ்விம்மிங் பூலில் வச்சு கட்டுவதான் செய்வாங்க, ஆனால் நம்ம வந்து எப்போவுமே அங்கேயே நம்மளால் தங்க முடியாது, நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு வீடு இருக்கணும், நம்ம அப்பப்போ தான் போய் பார்த்து இருந்துட்டு தங்கிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வேணால் நம்ம எப்போ வேணால் அங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, நம்ம இங்கே ரொம்ப நாளாக இங்கே தான் இருந்துகிட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அத்தை மாமா எல்லாருமே பூர்வீகமாக இங்கே தானே இருக்கோம், அதனால் நம்ம இந்த வீட்டை விட்டு எப்படி நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்போது விஜயா சொல்கிறாங்க, ஆள் ஒவ்வொரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை டே சொல்கிறா, என்ன சொல்ல வர சொல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 கோடி ரூபாங்கிறது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான்ப்பா இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துருவேன், அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா கிட்ட பே பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, இப்போதைக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட தான் இருக்குது, அதுவும் வந்து இப்போ அந்த கிடைச்ச லாபத்தில் தான் இருக்குப்பா, மீதி பணத்துக்கு இந்த வீட்டோட டாக்குமெண்ட் வச்சு பணத்தை பிரட்டி கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா டே, முன்னாடியே நீ 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடுனது பணமே இன்னும் வந்து கொடுத்து முடிக்கல, அதுக்குள்ளே இந்த வீட்டை வேறு அடமானம் வைக்கணுங்கிறியா, மொத்தத்திலே எல்லாம் என்ன பண்ணலாம், நடுத்தருவில் நிறுத்தலாம் முடிவு பண்ணிட்டியாடா, அப்பா வீடெல்லாம் வச்சு பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, டே இது என் வீடு, நான் என்ன சொல்லணும்னா அதான் நடக்குங்க, நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு, என்ன விஜயா நீ பேசிட்டு இருக்க, சின்ன பசங்களாக இருந்து நீ இது மாதிரி பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, பசங்களாம் பெருசாகிட்டாங்க, அவங்களுக்கு குடும்பம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் எது கரெக்டாக இருக்குமோ அதை தான் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணணும், இந்த இப்போ வந்து நீ வந்து என் வீடு உன் வீடுன்னு பேசிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என் மனோஜ் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த வீடு ரொம்ப அவன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறான், நான் போய் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா இந்த வீட்டை அடமானம் வச்சாவது அந்த வீட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற, 3 கோடி ரூபாங்கிறது சின்ன பணம் கிடையாது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி ஆசைப்படக்கூடாது, நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஆசைப்படணும், அகலக்கால் வைக்கக்கூடாது, அதனால் எவ்வளோ பேர் எத்தனை சிரமமாயிருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நடுத்தருக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம வயசில் நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனோஜ் வந்து கோடீஸ்வரன் ஆகத்தான் போகிறான், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகத்தான் போகிறான், அவன் கண்டிப்பாக பணமெல்லாம் கட்டிடுவான், அப்படிலாம் நடுத்தரில் நம்மளெல்லாம் விட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஏற்கனவே 27 லட்ச ரூபாய்க்கு இன்னும் பணம் கொடுக்கவும் இல்லை, இப்போ இவ்வளோ 3 கோடி ரூபானா மீதி பணத்துக்கு ஏதாவது வட்டி போட்டு பேங்க்ல நம்ம வாங்கினோம்னா எவ்வளோ வட்டி கட்ட முடியும், அவ்வளோலாம் கட்டவே முடியாது, கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப சிரமம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் இங்கே ஒரு முத்து சொல்கிறது தான் கரெக்டு, டேய் இங்கே வர்ற அவ்வளோ பணமெல்லாம் முடியாது, எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும், எப்போவுமே வந்து மனுஷனுக்கு பேராசை விடவே விடாது, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அந்த வீடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேறு ஆராயத்துக்கு விற்றுக்க சொல்லு, நீ வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ என்னமோ பண்ணி 50 லட்ச ரூபாய் கொடு, அதுக்காக வந்து இருக்கிற பணத்தில் வந்து நீ வந்து இங்கே இருக்கிற வீட்டையெல்லாம் வந்து அடமானம் வைக்கணும்ல சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க ரோகிணி, அதான் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பெரிய மல்டி மில்லியனர் தானே, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம் ரோகிணி நானும் மறந்துட்டேன், நீ எதுக்கும் அங்கிள்கிட்ட கேட்டு பருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் அதெல்லாம் செட் ஆகாது, அப்பாட்ட அவ்வளோ பணமெல்லாம் நம்ம கேட்டாது நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏண்டா மனோஜ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்கள் மாமனார்கிட்டலாம் பணத்தை வாங்கி அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கணுமாடா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதிக்கிட்டையும் சொல்கிறாரு முத்துவ, இங்கே பாரு பழக்குறல், இங்கே பாரு உங்கள் அம்மா கொண்டு வந்து பணம் கொடுத்தாவே அது வேண்டான்னு சொல்லுவோம், எதாக இருந்தாலும் நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணும், நம்மளே சம்பாரித்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டாதான் அதுக்கு அந்த பணத்துக்கும் மதிப்பு இருக்கும், நம்மளுக்கும் மதிப்பு இருக்கும், அடுத்தவங்ககிட்ட எல்லாம் நம்ம பணத்துக்காக போய் எக்காரணத்தை கொண்டு என்றைக்கும் நின்றவே கூடாது, டே புரிஞ்சுதா மனோஜ், உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது மனோஜ், இல்லைடா அந்த வீடை நான் வந்து விடுறதா இல்லை, ஏதாவது பண்ணி அந்த வீட்டை வாங்கிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ என்னமோ பண்ணிக்கிடா, ஆனால் நான் மட்டும் கன்ஃபார்மாக சொல்கிறேன், 10 லட்ச ரூபாய் கையில் வச்சுட்டு 3 கோடி ரூபாய் கணக்கு போடுற, அது எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை, ரோஹிணி நீயாவது சொல்லலாமல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அந்த வீடு உண்மையாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா நீ வசதியான வீட்டில் இருந்து வந்திருப்பேன், அதனால் உனக்கு அந்த வீடை பார்த்தோன்னே உனக்கு உங்கள் வீட்டு ஞாபகம் வந்திருக்கலாம், ஆனால் வந்து நமக்கு என்ன இங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழ முடியுமா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவங்ககிட்டயே கொஞ்சம் எடுத்து சொல்லு, அந்த வீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா, இங்கே பாருங்க அதெல்லாம் முடியாது, அந்த வீடை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ விளையாண்டுட்டு இருக்கிறீ, நீ 3 கோடி ரூபாய்
பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன நம்மளால நடுத்தருவில் நிற்க வேண்டியதாக இருக்கிற வீட்டையும் விட்டுட்டு அப்படின்னு